ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நம்ம இஷ்டத்துக்கு ஜபத்தில் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை தான் கர்த்தர் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கர்த்தர் என் ஜபத்தை கேட்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி கர்த்தர் ஜபத்திற்கு செவி கொடுப்பார் என்ற 1 யோவான் 5:14 கர்த்தர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக, கிறிஸ்டல் கிளியராக எழுதி வைத்திருக்கிறார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றியே நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்றார். ரொம்ப அழகாக யோவான் சொல்கிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி அப்போ கேட்கணும். அப்போ அவருடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்ளணும்னா அவரோட உட்காரணும். அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காதுன்றத உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியுமா? அந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக இருக்கிறீங்களா? ஒரு உலகத்தில் ஒரு அன்பு இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத இந்த ஆப்போசிட் ஜெண்டருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னமோ கேட்டு ஆண்டருக்கு பிரியமில்லாத கேட்டு ஆண்டருக்கு சித்தமில்லாதெல்லாம் கேட்டு ஆண்டரே இது நடக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணின்றது ரொம்ப தப்பு. அது நடக்காத பட்சத்தில் அவர் மேலே கோபப்படுறதும் ரொம்ப தப்பு. ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு அதை செய்கிறாராம். இப்போது ஆண்டர் சித்தத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. எப்படி பிரதர் அறிஞ்சு கொள்றதுன்னா, அவர் சமூகத்தில் உட்காருங்க. வசனத்தின் மூலமாக உங்கள்கிட்ட பேசுவார். வசனத்தின்படி உங்கள்கிட்ட பேசுவார். வசனத்தின்படி ஒரு சித்தத்தை அறிஞ்சு கொள்ளலாம். ஆமாம், அவர் சித்தத்தை அறிஞ்சு கொண்டு அதன்படி சில காரியங்களை கேட்கும்போது அதை கர்த்தர் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தருவார். தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவ சித்தத்தை செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். காட்ஸ் வில்லை செய்யணும். ஏசப்பா ரொம்ப கவனமாக ஃபோக்கஸ்டாக இருந்தார். அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனம் என்றார். ஃபோக்கஸை மாற்ற பிசாசு என்னென்னமோ ட்ரை பண்ணான். ஆனால் கர்த்தர் ஃபோக்கஸ் விட்டு மாறவே இல்லை. தேவ சித்தத்தை செய்யணுன்றது ரொம்ப கவனமாக இருந்தார். தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்ற ரொம்ப கவனமாக இருந்தார். எப்படின்னா, எப்போவுமே பிதாவோட ஒரு நெருக்கமான ஐக்கியம், கனெக்ஷன்லேயே இருந்தார். கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா தேவ சித்தத்தை உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியாது. அவரோட இணைங்க, தேவ சித்தத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. அவர் சித்தத்தின்படி கேட்கும் போது உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தருவார். கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.